அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த பிரச்சனையை ஒரு சர்வதேச கார்ப்பரேட் சதி இருப்பதாக இந்த சதி குறித்து அதனுடைய நியாயங்கள் குறித்து முன்னாள் பீட்டா உறுப்பினர் முரளிதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முரளி, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் 2-3 மாவட்டங்கள்ல ஒரு குறு விளையாட்டாக இருக்கிற ஜல்லிக்கட்டை தடை செய்வது என்பதை ஒரு கார்ப்பரேட் சதியாக பார்க்கிற பார்வை சரியானதுதானா? கார்ப்பரேட் சதின்னு நம்ம இன்னைக்கு சொல்லிடலாம். பட் நான் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியை நான் வந்து தப்பு சொல்லல. இட்ஸ் எ கலெக்டிவ் ஃபெயிலியர். எல்லாருமே சோட போயிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. இன்னைக்கு எப்படி நடத்துவோன்னு தான் பார்க்கணும். என்னை பத்தி கேட்டீங்கன்னா, நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாளன் கிடையாது. ஆரம்ப காலத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிருகவதை ஒரு இடத்துல நடந்தா 10 இடத்துல நடந்தா அது நிறுத்தப்பட வேண்டும் தான் நினைச்சேன். பட் ஓவர் பீரியட் நம்ம வந்து கொஞ்சம் எந்த விஷயத்தையுமே தூர வந்து பார்த்தா அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ அதுதான் தெரியும். உள்ள இறங்கி ஆராய்ச்சி செஞ்சாதான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்படி ஆராய்ச்சி செய்யும் போது இந்த கார்ப்பரேட் சதி என் கண்ணுக்கு தென்பட்டது. நீங்க ஒரு முன்னாள் பீட்டா உறுப்பினர். ஆமா. சோ பீட்டா உறுப்பினர்னா அவுட் சைட் உறுப்பினர். சோ இந்த பட் இன்னும் மிருகநல ஆர்வலர் தான். ரன்னிங் என்ஜிஓ பண்ணிக்கொண்டு தான் இருக்கும் மிருகநலம். சோ இது வந்து கொஞ்சம் உள்ள போய் ரிசர்ச் பண்ணப்ப எங்களுக்கு சில ஆச்சரியமான தகவல்கள் வெளியே வந்தன. ஸோ ஃபர்ஸ்ட் பீட்டா வெளிக்கொண்டாந்தது நான் தான் அதுல பங்கு எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 3 இடத்துல கண்டிப்பா குருவல்டி நடந்தது, கொடுமைகள். அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடங்கள்ல மட்டும் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு கமர்ஷியல் ஆகிவிட்டது. கமர்ஷியல் ஸ்போர்ட்டாக மாற்றப்பட்டது. அதன் பின்னாடி ஜாதிகளும் இருந்தன. இதனால் தான் ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஓவரால் தடைக்காக யாருமே போகல. ஸ்போர்ட்டுக்கு யாருமே எகேன்ஸ்டா இல்ல. ஸ்போர்ட்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு ஃபெஸ்டிவல். இதுக்கு எகேன்ஸ்டா யாருமே வந்து கோர்ட்டுக்கு போகல. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார். ஏன் போனா இந்த ஜாதி கலவரங்கள்னால தான் போனது. ஓகே, அத வந்து பீட்டா வந்து உன்னிப்பா பார்த்து கொண்டு வந்து அதை பிக்அப் பண்ணி ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எடுத்துட்டு போனாங்க. ஓகே, இதுதான் பேக்ரவுண்ட். பட் என்ன சதி நடந்ததுன்னா, இங்க நம்ம வந்து ரொம்ப பிஸியா வந்து அரசியல்லையோ இதுல வந்து நம்ம வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டோம். அது அதனாலதான் இவ்வளவு பெரிய இதா பூதமா உருவாகி கடைசியில் நம்மளை அழித்து விட்டது. இல்ல, இப்ப பீட்டாவுக்கு ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலை தடுத்து நிறுத்துறதுல இருக்கிற லாபம் என்ன? மிகப்பெரிய லாபம். இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டை ஒழிச்சிட்டாங்க. இப்ப வந்து யானைகள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஐ வாண்ட் டு கிவ் திஸ் இன்ஃபர்மேஷன். ஒரு பிகஸ்ட் அட்ராக்ஷன் என்ன, நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தீங்க, திருச்சூர் புறம், மைசூர் தசரால யானைகள். இந்த யானைகளை அகற்றிவிட்டால் வெளிநாட்டு வரவு குறைந்துவிடும், டூரிசம் டவுன் ஆகிவிடும். ஓகே, ரிலீஜியஸ் முறையில் பார்த்தா ஒரு ரிலீஜியஸ் குரூப் வந்து தாக்கப்படும். ஓகே, பீரியட். அதே மாதிரி ஜல்லிக்கட்டுல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு விஷயத்தை போய், பீட்டாங்கிறது மார்க்கெட்டிங் கம்பெனி. தே ஆர் நாட் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், தே ஆர் அனிமல் ஆக்டிவிஸ்ட். அதானா ஒரு 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 ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதுக்காக கோர்ட்டில் வாதாடுவார்கள், அதை பேன் செய்வார்கள். அதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அந்த மிருகங்கள் பேன் செய்தப்ப அது வந்து கசாப்புக்கு போதா இல்ல யார் வீட்டுக்காக போதா அதை பத்தி கவலையே கிடையாது. ஸோ இட்ஸ் பியூர் மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன். அதுல தான் அவங்க ட்ரைவ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து இந்த மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைத்தோன்னே இதை நல்லா பெரிய வீடியோஸ் எடுத்துட்டு இது அழகா வந்து உலகத்துக்கு பறைசாற்றுவார்கள். இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் வந்து பார்பேரியன்ஸ் இல்ல. இப்ப யூரோப் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரியான காளை போட்டிகள்லாம் இல்லையா? இருக்கிறது. பட் இந்தியா வந்து இங்க வந்து ஒரு பிளவுபட்ட நாடு. வெள்ளையன் ஆண்ட காலத்திலிருந்து ஒரு பிளவுபட்ட நாடு. நம்மளோட ஒற்றுமை இல்லை. அதனால் என்ன பண்றாங்கன்னா, ஈஸியா இதை கொண்டு வச்சு நம்ம உள்நாட்டில் இருக்கவங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. திருச்சூர் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் யானைகள் இல்லைன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை குறையும். ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து நீங்க சொல்ற அளவுக்கு கணிசமான நம்பர் இல்லையே. அந்த விஷயத்துக்கு அது தனியா பார்ப்போம். ஜல்லிக்கட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு யோசிப்போம். ஃபர்ஸ்ட் இதை பத்தி பறைசாற்றுவார்கள். நம்ம எல்லாம் டார்க் ஏஜஸ்ல இருக்கோம், கொடுமைப்படுத்துக்காங்க. இதை வந்து ஒரு பில்டப், ஒரு 3 வருஷத்துல பயங்கரமான பில்டப் கொடுத்தோன்னே உலகத்துல இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இது ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவர்கள் கொடுமை பண்ணுகிறார்கள். ஏன்னா தூரத்துல வந்து பாக்குறாங்க, உள்ள நடப்பது என்ன தெரியாது. பார்த்து கொண்டிருக்க திடீர்னு ஒரு நாள் போயிட்டு இதை பேன் செய்து விட்டோம் என்று சொன்னவுடன் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டொனேஷனாக வந்து குவியும். ஓகே, இதுதான் அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. இங்கே தான் சதி நடந்தது. 3 இடத்தில் தான் கொடுமைகள் நடந்தன. அந்த 3 இடத்தை வந்து ரெகுலேட் பண்ணி 2012 இருந்து 14 வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தணும். அப்பதான் வந்து வரைமுறையோட நடத்தோம். கொஞ்சம் கொடுமைகள் 95% கொடுமைகள்லாம் குறைஞ்சிருச்சு. 5% இருந்திருக்கலாம். அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண விடாம
அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதை தடை செய்தது பீட்டா. ஏனென்றால் தடை செய்யலாட்டி அவங்களுக்கு அந்த மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்திருக்காது.